நாகரிகம் இல்லாம மேல வந்து கிழிக்கிற மரியாதை கெடுது சரி மரியாதை ஆனா இவளுக்கு கொஞ்சம் மட்டும் குண்டில சத கூடஞ்சா கையில பிடிச்ச முடியாதுடா அதத்தான் நடந்து அம்மா முதல்ல ஒரு ஆம்பளை கிட்ட அடக்கமா வச்சக்கத்துக்கு நீ முதல்ல போய் நடக்க ஏறிக்கு நீங்க அடிக்க வர்றியே ஒரு மனுஷன் அடிச்சா கை என்ன பண்ணுவ இருமா ஒரு மனுஷன் அடிக்கிறான் கையில அடிக்கணும் இருமா ஒரு ஆம்பளை அடிக்கிறான் கையில அடிக்கணும் கால்ல அடிக்கணும் என்ன மாதிரி குஞ்சுல ஊத்துற காமெடி பண்ண சீரியஸா பேசிட்டீங்க காமெடி பண்ணாதீங்க அப்ப என்ன பார்த்து 9 முட்டை மாதிரி உனக்கு ஐயோ ஐயா என்ன பண்ணுது என்ன வெக்கமா வருது என்னப்பா என்ன பண்ணாலும் ஒண்ணும் இல்ல எங்க பொட்டிக்கார நீங்க கேட்டாலும் நியாயம் அதை போய் கேட்க சொல்றீங்க நியாயமா நீ நினைக்கிறதே தப்பு ஒரு ஆம்பளை கிட்ட அடக்கம் வச்ச கத்துக்க இல்ல ஆம்பளை என்ன முதல்ல மீசைய வரைஞ்சிட்டு வருவாங்களையா மீசை வச்சிட்டவே ஆம்பளை மீசை வரைஞ்சிட்ட ஆம்பளையா ஏன் மீசை வரைஞ்சி எடுத்துறீங்க எதுக்கு வரையற அந்த காலத்துல எத்தனை மீசை வச்சிட்டு எங்க அப்பா தூக்கி போடு எங்க தாத்தா முத்தம் கொடுத்தாலே எங்க அப்பா செவனேன்னு படுத்து கிடந்துச்சு அவங்க தாத்தா அவங்க அப்பா முத்தம் கொடுப்பாங்க இப்ப எல்லாம் இத்தனோண்டு மீசை வச்சிட்டு முத்தம் கொடுக்க போனாலே குத்துதே கூடையதுன்னு அவன் இருக்கிறவங்க வலிச்சு கொடுத்துறான் பேச்சு உன்னை போய் மூடி வெட்டிட்டு வானா தலையில வரப்பு வெட்டிட்டு வருவேன் முத்தம் கொடுத்தாலும் அப்படியே அம்மா ஒரு ஆம்பளை குருவி கூடு மாதிரி வச்சு ஒரு ஆம்பளை கிட்ட அடக்கம் வச்ச கத்துக்கமா மாதிரி இருக்கமியா முடியல இது ஒட்டு மயிறு கொஞ்சம் காய போட்டுரு ஒண்ணே மாதிரியா எனக்கு கோவம் வந்து எப்படியே ஊத்து கையில கொடுப்பேன் நீ கொடுப்பியா நான் முடிய ஊத்து கொடுக்க மாட்டேன் மடிய ஊத்து கொடுத்துருவேன் எது அம்மா ஒரு ஆம்பளை கொண்டு போய் கோயில கட்டி போ ஆம்பளை அடக்கம் வச்ச கத்துக்கமா நீ முதல்ல பொம்பளை அடக்கமா பேசுற நான் எப்படி அடக்கம் வச்ச கத்துக்கேன் எங்க மரியா கொடுக்க ஆம்பளை நாங்க ஆம்பளை நோ நோ எல்லா காதுலயும் அப்படி ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்கள் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது இந்த ஆம்பளை தான் ஆம்பளை தான் வரது பேசிட்டு இருக்கல மாத்தி பேசுறேன் வரது பேசுறல தெரியாம தான் கேக்குறேன் நீ தெரிஞ்சே கேளு இவள ஆண்களுக்கு உட்கார்ந்திருக்காங்கல்ல ஆமா உட்கார்ந்திருக்காங்க ஆம்பளை வயசுக்கு வந்து எந்தெல்லாம் சடங்கு வச்சிருக்காங்களாப்பா இல்ல பொம்பளை வயசுக்கு வந்து பொம்பளை வயசுக்கு வந்து சடங்கு வச்சிருக்காங்க உங்களை கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம் நீ புள்ள வைக்கிற உனக்கு தான் வளகாப்பு போடுறாங்க எங்களுக்கு யாரா பித்தளை காப்பாத மாட்டாங்களா இல்ல உனக்கு புள்ள பார்த்தா எவ்வளவு பணம் தருது இந்த கவர்மெண்ட் 18000 ரூபாய் புள்ள வைக்கிற உனக்கு இந்த கவர்மெண்ட் 18000 கொடுக்குது அதுக்கு கஷ்டப்பட்டு மங்குன்னு உழைக்கிற எங்களுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுக்கப்படாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன வயசுக்கு வந்தா எங்களுக்கு வந்தா தெரியும் சொல்றாங்கல நீங்க வயசுக்கு வந்தா தெரியும் நீங்க வயசுக்கு எங்க வருவீங்க நாங்க வந்து எங்க வேணாலும் வருவீங்க ஓடும்போது வருவோம் உட்காரும்போது வருவோம் நீங்க அப்படி வருவீங்க நாங்க அப்படி எல்லாம் கிடையாது எங்க ஊர் கருவாட்டுல தான் நாங்க வயசுக்கு வருவோம் ஏன் கருவாட்டுல வயசுக்கு வருவீங்க அங்க டெஸ்ட் நடக்கும் என்ன டெஸ்ட் வயசுக்கு வந்துட்டுமா வரலங்கற டெஸ்ட் எப்படி டெஸ்ட் நடத்தும் வா போய் காட்டுறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீ எதா இருந்தாலும் இங்கே காமி இங்க தான் லைட் எரியுது என்னமா சரி அத கூட விட்டு தள்ளு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன் மாசமானா எங்களுக்கு வளகாப்பு போடுறாங்க ஆமா ஏன் நீங்களும் வளகாப்பு மாடிக்கு தெரிய வேண்டியதானே நாங்க வாய்க்கிலேயே பேசுறிய அப்ப நீ மாசமாய் ஒரு புள்ளைய பத்துக்காமி என்னமா நீ புள்ளைய பத்துக்காமி கை கொடுமா அரே பீச்சா கை விடு அந்த கை கொடுமா ஏய் எந்த கை கொடுத்தாலும் புனிதமா அப்படியே பொம்பளை புள்ள கை புனிதமா அப்படியே உண்மையிலே நல்லா இருக்குடா அம்மா இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க தெரியாம தான் கேக்குறேன் ஆமா என்னைய மாசமாக்க சொன்னல உன்னை கஷ்டப்பட்டு ஆம்பளை நான் தூக்கிப்பட்டு மாசமாக்குறேன் நீ புள்ளைய வைக்கிற நீ என்ன ஒரு வாட்டி நீ மாசமாக்கி காட்டு நான் புள்ளைய வைக்கிறேன் ஒன்னே மாசமாக்க நான் தண்டா மாசமாக நீ மாசமாக மாட்டே ஒரு வாட்டி மாசமாக்கி காட்டு சரி விடு உன் பேச்சுக்கு நான் வரேன் நான் மாசமாக்குறேன் இந்த வேளையில நான் உன்னையே மாசமாக்குறேன் சரி மாசமாக்குனா இந்த கருவை சுமக்கிறதுக்கு கருப்ப பையன் ஒரு ஆண்டவன் எங்களுக்கு தான் வச்சு படைச்சிருக்கான் நீ எந்த பையில சுமப்ப நான் சுருக்கு பையில சுமப்பேன் அது உனக்கு தேவையா அது ஓ விருப்பம் நீ எந்த பையிலயோ சுமந்துருப்ப தேவையில்ல சுருக்கு பையில கூட சுமந்துருப்போம் வைக்கிறதுக்கு ஆண்டவன் தண்ணி வழியா எங்களுக்கு வச்சிருக்கான் நீ எந்த வழியில பப்ப எங்கடா அப்பலாம் வழியில புள்ள உறக்குது வளைச்சு புள்ள உறந்ததுல அந்த காலம் வயிற்று கழிச்சு புள்ள உறக்குறது அந்த காலம் நீ நினைக்கிறதா பேசுற மாதிரி என்ன பேசாத ஏன் அப்படித்தான் பத்தியலா ஏம்மா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியே குடிக்கிறது கூட எங்க ஆம்பளையில நல்லவங்கம்மா அடுத்த ஒரு வார்த்தை சொன்னீ என்னம்மா என்ன சொன்னேன் அடுத்து மூணாவது என்னமோ சொன்னீ குள்ளவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறது நாங்கன்னு சொன்னேன் எதுக்கு உழைக்கிறது புள்ள வைக்கிறதுக்கு குழந்தை பிறக்கிறவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறான்னு சொன்னீங்க 18000 உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க எவ்வளவு அரசாங்கம் எங்களுக்கு 18000 கொடுத்தாலும் உங்களுக்கு 3000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா 3000 ரூபாய் பணம் குடும்ப கட்ட ஆபரேஷன் பண்ணா கொடுக்குறாங்க ஆம்பளைக்கு 3000 ரூபாய் பணம் அது மட்டுமா ஆப்பிள் ஹார்லிக்ஸ் அரிசி இதெல்லாம் எதுக்குமா ஊறணும்ங்கற இத குடிச்சு அடுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்டி என்னடா தெம்பா தெரியலாம்ல இதுக்கு அப்புறம் தெம்பு இருந்தா என்ன கம்பு இருந்தா நம்மளுக்கு என்னமா கொத்தோடு குழலா அது மட்டுமே ஆடுது இவ்வளவு பேசுறியே குடிக்கிறது கூட ஆம்பளைல நல்லவங்கமா என்ன குடிக்கிறதுல நீ குடிக்கிற நல்லவங்கறியா கெட்டவங்கறியா நீங்க இத குடிக்கிற கிளை மூத்திரத்தை வாங்கி குடிக்க வேண்டியதானே போக வருமா எங்க உங்க கம்பெனி போக வருமா உங்க கம்பெனிக்கு ஒன்னு தெரிஞ்சே அது ஒண்ணும் பிரச்சனை நம்ம கம்பெனில வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன் என்ன தம்பி இவ்வளவு பேசுறியே போக வருமா போக வந்தா அப்ப நீ அதையும் குடிப்பியா நான் என்ன மாதிரி போயிட்டு ஒயின் ஷாப்ல 250 350 கொடுக்குறேன் போற வர புள்ள கூட ஒன்னு கொடுத்து போய் அது வாட்டுக்கு ஃபுல்லா புடிச்சு கொடுத்துறோம் இதுல கேட்டீங்கன்னா காந்தி ஜெயந்தி யார் சொன்னது நல்லா காலைல வெள்ளனியா போய் நின்று வீட்டு வாசல்ல மாமா சீக்கிரம் மாமா குடும்பம் கொண்டாந்து குடும்பம் வாங்கி குடிச்சு யாரா இப்பெல்லாம் அவ்வளவு வருது உனக்கு தெரியல ஏன் தெரியுமா அதே சோதனை பண்ணி பாத்துருக்கீங்க என்ன அப்படிலாம் கிடையாது
அந்த அளவுக்கு யோசனை வருது, அந்த அளவுக்கு வருதுன்னு. அந்த பிள்ளை ஏன் தெரியுமா வர்றதில்ல இந்த அளவுக்கு? அந்த பிள்ளை நைட்ல பாதி போயிடுது, அதனால காலில் நிறைய வர்றதில்ல. எங்க வச்சுக்க எங்க கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? என்னங்க அந்த மிருதங்காரங்க கூப்பிட்டு அவர் கருப்பா கருத்த குட்டி அழகா இருக்காருல்ல? கருப்பா கருத்த குட்டியா அழகா இருக்காருல்ல? கருத்த குட்டியா? நீ கருப்பா தான் இருக்க, ஆனா பீத்த குட்டி மாதிரி இருக்க நீ. அப்படிங்களா? நான் கொஞ்சம் பெருத்த குட்டியா இருக்கேன், அந்த ஆளு கொஞ்சம் சிறுத்த குட்டியா இருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இருமா, இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல்ல, யாராவது நாகரிகமா துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? என்னது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? நீங்க பேசுறதெல்லாம் என் காதுல அவதூறாகவே விழுகிறது. வீட்டுக்குள்ளே அசிங்க பேசாத டான்சர் வரிசையில நானும் ஒரு ஆளு. உண்மைதான். கொஞ்சமா அசிங்க நீங்க எப்போதுமே பேச மாட்டீங்க. ஒட்டுமொத்த திரும்ப ஏமா பேசுறிய பெண் ரொம்ப பேசினா வீட்டுக்கு கொண்டு போய் விருந்து வச்சிருவே. ஐயா, உன் வீட்டுக்கு எதுக்கு வேணாலும் விருதுக்கு வர மாட்டேன். அதுவும் நீ சமைச்சு போனா விருதுக்கு நான் வரவே மாட்டேன். ஏன் தெரியுமா சொல்றேன்? இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க, யாராவது நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்களா? அழகா ஒருத்தவங்க புடவை கட்டிக்காக, ஒரு சில பேர் சுடிதார் போட்டுருக்காங்க, எவ்வளவு அழகா டீசெண்டா உட்கார்ந்து. இது கூட பிரச்சனை இல்லமா? நான் கூட பாருங்க எவ்வளவு அழகா மறைச்சு அழகா போட்டு வந்து. உண்மைதான், இல்லன்னு சொல்லல. அந்த உட்கார்ந்திருக்க ஆத்தா, அந்த உட்கார்ந்திருக்க வெள்ளமண்ட ஆத்தால ஒரு அந்த வெள்ளமண்ட ஆத்தாலாம் ஒரு 20 வருஷம் எப்படிமா இருக்கும்? 16 முளை சேலை ஒண்ணு இருக்கும். அந்த சேலை வாங்கி 6 மணி பத்திக்கு இங்க சொருகி இந்த மாரபத்துக்கு இப்படி இழுத்து விட்டு நெத்தி எழுத்துக்கு ரவுண்டு பொட்டு வச்சு நடந்து வச்சுன்னு வச்சுக்க, ஆத்தா மகமாய் மாதிரி இருக்க, கையெடுத்து கும்பிடலாம். இப்போ வந்து பொம்பளை புள்ளிய வாரி அவங்க நாகத்துல நாயை விட்டு கடிக்க விட. எதுக்கு நாயை கடிக்க விடுற? எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பேண்ட்? அந்த பேண்ட்டுக்கு என்ன? அந்த பேண்ட் தூக்கி இங்க வரைக்கும் மாட்டிக்கிறது. இவங்க ஸ்கூட்டில இப்படி எல்லாம் காலத்துக்கு போறது இல்ல, காலத்துக்கு இப்படித்தான் போடுறாங்க. ஏற்கனவே இங்க ஒரு வீல் போட்டோம், நீ காலத்துக்கு போறன்னு மறுபடியும் கால பண்ணு. இவங்க தூக்கி போடும்போது தையல் புருட்டு அடிக்கல விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு பின்னாடி போற டாப் தூக்கிறோம், பின்னாடி போறேன் அக்கா நீ சிவப்புறாங்க பாத்துட்டு போற, இந்த மொழி மாதிரி புளிய மரத்துல விட்டுறேன். நாங்க தான் துணி என்ன மோசமா போடுறோமா? நீங்க என்ன ஆம்பளைங்களே எவ்வளவு அழகா உட்கார்ந்திருக்க. இங்க உட்கார்ந்திருக்க ஆம்பளை நான் யாரையும் கூட சொல்லல. சரி, அந்த காலத்துலயும் ஆம்பளையால தான் இருந்தாங்க. எப்படி? எங்க தாத்தாக்குள்ள 8 முழம். அப்ப 8 முழம் இருந்துச்சுன்னா கேப்ப குளுக்கு அம்மா கொஞ்சம் சாப்பிட்டாங்க. 8 முழத்துல 7 முழத்துல இருந்துச்சு. இப்ப பாஸ் விட்டா திங்கறாங்க, பாஸா உள்ள ஓடி போயிருது. என்னது உள்ள? நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னது கோமணத்தை சொன்னேன். நான் கோமணத்துக்கு உள்ள உள்ளத சொன்னேன். முகரக்கட்டை பேர் லூசு பையல 8 முழம் வேட்டியை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டை அடிச்சிட்டு வந்தாங்கன்னா கையெடுத்து குப்புற மாதிரி இருக்கும். இப்ப பட்டை கிடைக்கிறதுல ஏற்கனவே பட்டை பிரச்சனை போய் சேர்ந்துட்டாங்க. கை குறிச்சில பாதி பேர். எந்த பட்டையை சொல்லிக்கிட்டு இருக்க? காச்சிர பட்டையை தான சொல்றீங்க. எப்படி அடிக்கிற பல்ல குறிச்சிடா? ஏறமா மாட்டே முண்டையா? பல்ல குறிச்சி. ஏய் முண்டை. இல்ல அந்தால அப்படி தான் கேக்குறாப்ல முதல்ல. அவன் நல்லா தான் பேசுறாப்ல, உங்க ஆளு தான் ஜெவடா கேக்குறான். ஏம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. ஏன் மச்சான் நீ தேவலாம அவன்ட்ட பேசுற மச்சான்? சூப்பரா இருக்கா? ஏய் இனிக்கிற மச்சான் நக்கி பாருங்க. ஏம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. இங்க எவ்வளவு பெண்கள் ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஏய் இரு நான் சொல்லி முடிக்கவே இல்ல, நீ சொல்லி முடிச்சு. சரி முடிங்க. நீ பேச்சோட பேச்ச என்ன பேச விடாம சரி பேசுங்க. எங்க தாத்தாக்கள 8 முழம் வேட்டி வச்சிரல, 8 முழம் வேட்டியை கட்டிக்கிட்டு நெத்தியில பட்டை அடிச்சிட்டு வந்தானா கையெடுத்து கும்பற மாதிரி இருக்கும். இந்த காலத்துல ஆம்பளை நீங்க தான் இருக்கீங்க. எப்படி வர்றோம்? இந்த லோகிப்னு ஒரு பேண்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க வந்தனே வெளிநாட்டுல வடநாட்டுல இருந்து பையலுக்கு வந்திருக்காங்க. அந்த நம்ம ஊர்க்கார புள்ளைல நல்லா தான் இருந்துச்சு. அந்த பையல பார்த்து இவங்களும் கெட்டு போயிட்டாங்க. அரை குண்டி திருவிழாக்கு போட்டு நீங்க வீதியில நடக்கறீங்க. உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாது. ஏய் நீ ஆனந்தனே சட்டி போட்டுருக்க, கண்டுபிடிச்சிட்டு. ஆனந்த் இல்ல பூமக்ஸ். ஆனந்தா போடு தெரியல, எவம்படி சட்டியா இருந்தா தெரியும். இது பேசிக்கிட்டு இருக்கே சட்டி மாட கலவாட்டு போட்டு வரா கலவாட்டு பேல. சங்கத்துல கேமரா வச்சு சட்டியை கலவாரனே இவன் எப்படிப்பட்ட ஆளா? அம்மா இவர்க்கா செருப்பு போடுறா சொல்லு. கீழ அசிங்க கிடக்கிறது மீச்சற கூடாது, அதுக்காக தான், நம்ம நல்லதுக்காக தான். அதுக்காக தான் செருப்பு போடுறாங்க. அதெல்லாம் அந்த காலம். நீ வந்தல பீய பத்தியே பேசிட்டு. இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை எதுக்கு தெரியுமா செருப்பு போடுறீங்க? எதுக்கு செருப்பு போடுறீங்க? இந்த குண்டியல தான் பிள்ளை ஈல்ச்சி வச்ச செருப்பான் இப்படி இருக்கும். அந்த செருப்பை போடுச்சுன்னு வச்சுக்க டப்படி போட்டு தூக்கிறோம். இங்க விட அங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எதை பார்த்து கண்ணு வச்சுக்கிட்டு இருக்க? இது கூட பிரச்சனை. கண்ணு வைக்கிற அளவுக்கு அங்க நல்ல தக தெரியுது. ஆமா இது கூட பிரச்சனை இல்லம்மா. நைட்ல ஒரு பொம்பளை பிள்ளை போறியல்ல, ஏய் நைட்ல என்ன அசிங்க இருக்கு? ஒரு பாகமும் வெளியில தெரியாது, தலானிக்கு உர மாட்டன மாதிரி இருக்க போகுது. அந்த நைட்டி மூல எது கண்டுபிடிச்ச தெரியுமா? இந்த பிரசவ நேரத்துல பிரசவம் பாக்குறதுல சேலைய கட்டிட்டு போனா நைட்டி கட்டினா கலெக்டருக்கு நேரம் ஆகுமே. என்ன அத கண்டுபிடிச்சது எதுக்குன்னா? இந்த பிரசவம் பாக்குறதுக்கு அங்க தான் கண்டுபிடிச்சது அதுக்கு தான். அது ஆபரேஷன் பண்றதுல டப்புனு தூக்குவாங்க, ஒரு கிளிப் வாங்க, புள்ளைய தூக்கி வெளிய போட்டு மூடிடுவாங்க. அதுக்கு தான் அத கண்டுபிடிச்சது. இத நீங்க ராத்திரில போறியா அந்த நைட்டிய போட்டுட்டு தொலைங்க. இந்த நைட்டிய நீங்க பகல்ல போட்டுட்டு சும்மா கிடக்குறது இல்ல. போடுற பொம்பளையாளு இந்த துண்டை அப்படி எடுத்து இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி போட்டு கோயில் மாடு வரும் பாத்திருக்கீங்க. அங்க இருந்து திங்கு திங்குன்னு வந்தா திமுக்கு திமுக்கு குடிக்கும். எல்லாம் சிரிக்கிறீங்க, நம்மள தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அங்க இந்த ஸ்கூட்டில வர புள்ள ஆம்பளை ஆளு பாத்துட்டு போறா, என்ன போய் மல்லா கடிச்சு விழுந்துறா. ஐயோ என் மானம் போகுதே. அந்தாலும் என்னைய கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுற எல்லாம் சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து. ஏம்மா முக்கவாசி ஆக்சிடென்ட் ஆற கார் யாரு தெரியுமா? நீங்க தான். நீங்க தான் அந்த கொன்னே அப்படியே பாத்துக்க. யார் சொன்னது? நீங்க தண்ணி அடிச்சு கொண்டு போய் வண்டியை புளுக்கு புளுக்குன்னு விடுறனால தான் இவ்வளவு பிரச்சனை.
தண்ணி வச்சா தான் புளுக்கு புளுக்குன்னு விடுவாங்களா இல்ல சும்மா புளுக்கு புளுக்கு தான் விடுறாங்க. ஏய் நான் சொல்றது வண்டியை கொண்டு போய் நீங்க வண்டியோட மோதுறது நீங்க தான். இதே நாங்க பொம்பளை வண்டி ஓட்டி போய் எங்கயாவது பொம்பளை பிள்ளை கீழ விழுந்து பாத்திருக்கீங்களா இல்ல ஆக்சிடென்ட் ஆகி பாத்திருக்கீங்களா? நாங்க போறோம்னா அழகா வண்டி ஓட்டிட்டு போவோம். தங்கம் ஏன் பின்னாடி வர நீங்க தான் கீழ கிடக்கு. ஏன் தெரியுமா நாங்க கீழ விழுறோம்? இந்தியாவுல லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு வேற ஒண்ணும் இல்ல. இந்தியாவுல முக்காவாசி பெண்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. லெஃப்ட்ல திரும்புறதுக்கு லைட்ல இண்டிகேட்டர் போட்டு நீ திருப்பிடுவே. நம்மால ஓட்டு வர ஆம்பளை ஆளு பொம்பளை புள்ள வேணா ஓட்டா பொளந்து விடுவாங்க. இவனா போய் மோதி செத்துருவேன். காரணம் முக்காவாசி ஆக்சிடென்ட் காரணம் அதான். இதுல இருந்து என்ன தெரியுது? பொம்பளை புள்ள நம்மள நீங்க தெருவுல தான் நிக்கணும். தெருவுல தான் பாதி பேர் நிக்கிறாங்க. இது கூட பிரச்சனை இல்லமா. உனக்கு யார் சாக்கெட் தச்சது? நீங்க தானா? அடையாமா இந்த சாக்கெட் மட்டும் என்கிட்ட நீ கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க சூப்பரா வச்சிருப்பமா. நீங்க டெய்லரா? நான் பெரிய பெரிய மாடலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். 2025க்கான என்ன மாடல் கண்டுபிடிச்சிருக்கீங்க? அட மாடல கண்டுபிடிச்சிருக்கேன்மா. 2025க்கான 2 மாடல் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன 2025 பிறக்கவே இல்ல 2024 தான் நடக்குது. இப்பவே கண்டுபிடிச்சிட்டேமா. என்ன மாடல்? வெளிநாட்டு மாடல் ஒன்னு, தமிழ்நாட்டு மாடல் ஒன்னு. வெளிநாட்டு மாடல் என்னது? தமிழ்நாட்டு மாடல் என்னது? தமிழ்நாட்டு மாடல் பாக்குறீங்களா? எங்கேயும் பாத்துக்க மாட்டீங்க. உங்க ஊர்ல உங்க சீக்கிரம் போய் உங்க பேக்ல இருந்து எடுத்து இங்க வாருங்க. சீக்கிரம். இது அந்த தமிழ்நாட்டு மாடல். ஏய் லூசு பேல. என்னமா? பொம்பளை புள்ள போற சும்மி சாப்பிட்டு வந்து எனக்கு வெக்கமா இல்ல? சும்மி இல்ல. எனக்கு தெரியாதா இது யூஸ் பண்ற முண்டா பனியன்? முண்டா பனியன் கிடையாதுமா. ஏய் எனக்கு தெரியாதா? சுடிதார் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உள்ள போட்டு மேல சுடிதார் போடுவான். அட அது இல்லமா அது. போன மாசம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சட்டி 150 ரூபாய், சட்டி 150 ரூபான்னு. நானும் போய் 2 சட்டி வாங்கினேன். நாடகத்துல போய் இதுதாயா பூமர் அதாயா ஆனது. உட்கார்ந்துக்கிட்டாரு. குண்டி பக்கம் பறந்து கிழிஞ்சு வச்சு. யாட்டு சட்டி? இது வந்து ராஜா முகமது சட்டி. அதானே ஓ ஜெய்ஸ் மாதிரி தெரியல. ஏமா இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்குமா? என்ன ஒரே மாதிரி எழுதி. ஏமா சேப்ரியா நீ அம்மா வைட்டிய. சரிங்க வாங்க. இது எப்படிங்க? இது என்னது இவ்வளவு பெரிய ஓட்டை? ஏமா இதுல என்ன 3 ஓட்டை இருக்கு? இதுல பெரிய அதிசயமே அடங்கி இருக்குமா? இதுல என்ன அதிசயம் அடங்கி இருக்கு? இந்த பாக்கெட் எதுக்கு தெரியுமா? அது எதுக்கு? இதுல செல்போன் வைக்கலாம். அதுல இதுல மணி பர்ஸ் வைக்கலாம். சென்டர்ல இருக்கிறது நடுவுல இருக்க ஓட்ட சூச்சி பர்மிஷன் வெளியில வரும். அது உனக்கு மிஷின் ஆகுது. ஏமா இது கூட பிரச்சனை இல்ல. இதெல்லாம் சரி நடுவுல ஒரு ஓட்ட இருக்கே பெருசு. இது வந்து கால வரதுல தலைய விட்டு கொடுத்துறீங்க. இது கூட பிரச்சனை இல்லமா. இத மட்டும் எடுத்து நீ மல்லிகை கடைக்கு போனின்னு வெச்சுக்கவே. இதுல அருமையா ஜாமான் வாங்கலாம். மல்லிகை கடைக்கு. இதுல அருமையா ஜாமான் வாங்கலாம். எப்படி தெரியுமா? இதுல கொஞ்சம் புழுங்கரிசி, இதுல கொஞ்சம் பச்சை அரிசி, இடையில ஆயில் கேன் கட்டி தொங்க விடலாம். இத வாங்கி கொண்டு போய் வச்சு நான் சாப்பிட்டு சல்புட. ஏமா சல்புடவா? இது கூட பிரச்சனை இல்லம்மா. இது என்ன மாடல்? இது என்ன? இதான் வெளிநாட்டு மாடல். வெளிநாட்டுல பொம்பளை எல்லாம் எப்படி தெரியுமா வரும்? அங்க இருந்து வரும்போது இதுல கொஞ்சம் துணி இருக்கும். இந்த இருக்குல்ல இதுல கொஞ்சம் துணி இருக்கும். நடந்து வர ஸ்டைல பாத்திருக்கியா? ஐயோ இந்த உருவத்தையும் அந்த மைசெட்காரர் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஐயோ என்னடா இந்த செக்ஸ் போட போஸ் மாதிரி ஆகிட்டே கடைசில. ஏமா ஏமா யாமடா சீ போய் தொலை போறே போறே பாரு போறே. உனக்கே ஆசை வந்து பிடிச்ச அமுக்குற பத்தியா? கர்மம் அது ஆர்வத்துல பிடிச்ச அமுக்கல. நீ பக்கத்துல வரனால பிடிச்ச. ஆபத்துக்கா போச்சு பத்தியா? இத பார்த்து கரண்ட்க்கே போறக்கல பாரு. ஐயோ ஏன் இந்த ஓட்ட ஓடுறாங்க எல்லாம்? ஏமா முதல்ல நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? யாவர தெரிஞ்சப்பங்க என்னது? அண்ணே பேசிக்கலானே என்னனே பண்ண போறீங்க? பேசிக்கலானே இருங்க நீ உட்காருங்க நீ பேசிக்கலாம். நீ வாடுங்க. ஓயரா. யாரும் தெரியல எனக்கு நாளா ஆச்சு போட்டு அப்புறம் நான் ஏழு விஷயம் எண்ணி விட்டவே. நான் வைக்கிறது எள்ளி அவரை நீங்க என்ன வைக்கிறீங்க? உண்மையிலே சொல்றேம்மா நீ தண்டா இளநியா வர பண்ற வர்றது பிள்ளை வைக்கிறது கொமட்டிக்காய் ஆபத்துக்கிட்டு தெரியுது. அதுவே இளநி சொல்லி கிற மயிர் நம்ப வேண்டியதா இருக்கு. ஏம்மா ஏம்மா நீ தப்பா நினைக்கிற. ஏன் தெரியுமா? நீங்க இளநி விக்கிறீங்க. ஆனா நீங்க விக்கிற இளநி என்ன தெரியுமா? இல்லங்க நான் விக்கல. எங்க அம்மா அந்த வியாபாரத்தை பண்ணி. அதத்தான் சொல்றேன். அவங்க பண்ண வியாபாரத்துல ஒரு 2 இளநிய கொடுத்துட்டு எவனாவது இழுச்சவாய வரவா அவன் தலையில கட்டிட்டு வந்துருமாங்களே. நீங்க தப்பா நினைக்கிறீங்க. சார்மணி அப்பா ஃபோன் பண்ணி எனக்கு நமக்கு நாடா இருக்கு இந்த ஊர்ல. ஒரு இழுச்சவாய போட்டுருக்கேன். இல்ல உங்க ஊர்ல இந்த ஊர்ல நாடா நடக்குது. நீ வேணா வந்து அப்படி இளநிய வித்துட்டு போனா அப்பா சொன்னாரா? அம்மா கிட்ட இருந்து 2 இளநிய வாங்கிட்டு வந்தேனா எனக்கு கிடைச்சு. ஆனா தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தெரியுமா? இளநிய வாங்கிட்டு வந்து குடும்பத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். இளநி யார் தெரியுமா வச்சிருக்கா? எங்க அத்தை கௌசல்யா வச்சிருக்கிறது இளநினா நம்பலாம். எங்க அத்தை சமூகல வச்சிருக்கிறது இளநினா நம்பலாம். அதத்தான்டா நானும் சொல்றேன். அந்த இளநிய தான் வாங்கியாந்து உள்ள வச்சிருக்கேன். உள்ள வச்சிருக்கீங்களா? நான் உள்ள வந்து அது இளநி இது என்னது அப்ப? அவங்களுக்கு இளநி சும்மா இருக்குறாங்க. சமூக இளநி சமூக. ஆனா உனக்கு பாரு சமூக இளநி தான் பிடிச்சிருக்கா. அவங்க அம்மா வச்சது இளநி அப்ப இது விக்கிறது நினைக்கிறேன். இது வந்து குறும்ப. அதனால ரெண்டு சேர்ந்து யாருமா பிடிக்க? அடி தாவணி போட்ட புல்லே, அடி தாவணி போட்ட புல்லே, தங்க நட உள்ள புல்லே,
மாமே மகளே என் தளர்ச்சியான கொடியே, தாய் மாமே மகளே என் தளர்ச்சியான கொடியே. வெயிட் ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு தாம் தூம் தை. எதுக்கு? ரெண்டு பேர்ல யார் வரியன்னு போட்டி போட யார் வர்ற? பாக்குறீங்க? நீங்க என்ன சொல்லி நக்கிக்கிட்டே நல்லா இருக்குமா? நக்கிற ஏமா இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா? புதுசா ஒரு பாட்டு பாரு கேக்குறியா? புருஷனே நீ இடத்த ஒதுக்கி விட்டுட்டு இருக்காதன்னா ஒரு கல்லா கொண்டு நல்லா இருக்கு போய் பாரு. தெரியுது. குத்துது பாக்க. புதுசா ஒரு பாட்டு பாரு கேக்குறியா? புருஷன் பாட்டுல வேண்டாம். புது பாட்டுமா? சரிடா. அள்ளிமலர் கொடி சந்தனமே எங்கூர் மோட்டாரே, மலர் கொடி மோட்டாரே, எங்கூர் மோட்டாரே, இருக்கு மாமா பாரு மச்சான் அவன் புது பாட்டு தானே? மச்சான் இது புது பாட்டு. நான் பேசுற மச்சான் நீ மச்சான் நீ. ஏய் என்னடா பேசி நிக்கிற நீ? என்னடா பேசி நிக்கிற? என்ன பேசின்னு இருக்கிறியா? டேய் நீங்களா அந்த கம்பெனியா? ஏமா இந்த ஏமா பாட்டு நல்லா கேளுமா. ஏய் நாங்க சென்னைங்க. அள்ளிமலர் கொடி சந்தனமே எங்கூர் மோட்டாரே, மலர் கொடி மோட்டாரே, எங்கூர் மோட்டாரே. நாடா வச்சவள அவங்க ஒண்ணே பாத்து உங்க அப்பா முன்னாடி கேக்குறாங்க. ஏய் நான் எப்படா கேட்டேன்? அந்த வார்த்தை கேக்குறேன். குண்டு பையலன்னு சொன்னேன். குண்டு பையில என்ன சொன்ன? சத்தியமா இந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாரு கேக்குறியா? ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஐ கபடி மாமனார செல்பாலடி. கணவனே கண் கண்ட தெய்வம் இருக்காங்க. கணவனா மாமனாரா? மாமனார்ல இல்ல மாமனாரா? இந்த பாட்டு மாமனார் மறு தாய் மறு தகப்பன் மாதிரி. இவன் அதுக்கு மேல ஒரு மாமனாரே அதை விட கணவனே இந்த பாட்டு பிடிக்கல. மாமனார அதோட கண்கண்ட தெய்வமா? ரைட். அதனாலதான் அவர் தெய்வமாகி விட்டுட்டார். யானா ஆமா. சீ பாவண்டா அவர் சாமிடா. இன்னொரு பாட்டு சொல்லவா? இந்த பாட்டு பிடிக்கல. இன்னொரு பாட்டு சொல்றேன். இதுக்கு நீங்க யாரும் வாசிக்க வேணாம். எனக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு பாடினா இந்த பாட்டு உன் வாயில மொச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். இல்லனா அதே வாயில அந்த இடத்தை தூக்கி வச்சு விட்டுரு. ரெண்டு ஒண்ணுதான். ஏம்மா ஏய் அது சொன்னது புரியுது எனக்கு. புரியுதுப்பா. வாயில முத்தம் அது எப்படி சொல்லுச்சு? மொச்சன்னு சொல்லுச்சா? பொச்சை வச்சு கொடுத்தாலும் சரி மொச்சை வச்சு கொடுத்தாலும் சரி. ஏம்மா இருமா உனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. புதுசா ஒரு பாட்டு பாரு. இதுக்கு யாருமே நீங்க வாசிக்க வேணாம். அங்க இருந்து வரும் பாருக்கிறியா கோரஸ். வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா. ஐயோ பொம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து நக்குன்னு பாடுதுடா. நான் அது ஒண்ணுதான் நாடகத்துக்கு வந்து பண்ணல. ஏன் ஆம்பளை பிள்ளை எல்லாம் பேசாம இருக்க அந்த டீ அருமையான நகவேலி நக்கா அரைச்ச புளு புளுன்னு இருக்கு நல்லா. வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கிடைக்கலன்னா. நான் அது ஒரு பழப்புத்தான் பண்ணல. இந்த பாட்டு ஏய் இதுதான் பண்ணலையா கிடைக்கலையா? கிடைக்கல. கிடைச்சது அம்மா ஏமா இது பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாரு கேக்குறியா? அது என்ன பாட்டு? இன்னொரு பாட்டு ரகிட 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 பூம் ரகிட 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 பூம். ஏண்டா யார பத்தி என்ன புது பாட்டு என்னடா பாட்டு படிக்கிறீங்க? மண்டைய புரக்க. சரி விடா. சரி நீ புது பாட்டே பாட வேணாம். இனி பொண்ணு பார்க்க வந்துட்டு இருக்காங்க அம்மா. யாரு? அந்த நெசமா நான் செஞ்ச பாவம் இந்த நாம முழுசாவோ மேல விளைச்ச பாசம் நிழலும் பின்னாடி போகும் அவன் நினைப்போ என்னோட. ஏய் என்னடா பின்னாடி போனா ஒரே பின்னாடி போயிட்டா. ஏய் இந்தம்மா சுனி மாதிரி அடியா. எங்கடா பின்னாடி கொஞ்சம் எங்கடா போய் தொலைஞ்சு? நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விளைச்ச பாசம் நிழலும் பின்னாடி போகும் நினைப்போ என்னோட சேர்ந்து ஆகும். நெசமா நெசமா அது நெசமா இது நெசமா 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 நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விளைச்ச பாசம் நிழலும் பின்னாடி போகும். என்னைய மாயபுரத்துல கேட்டாங்க, மன்னார்குடியில போட்டாங்க. இல்ல பால் எல்லாம் இருக்கு வித்தியாசமா இருக்கு. அது டிக்காச்சுன்னு கிடையாதுடா, கிளவி மூத்திரம்டா. என்னப்பா ஏமா எல்லாருக்கும் கொடுத்த மாப்பிள்ளைக்கு கொடுக்காம போறீங்க. இங்க வாமா ஆயா இங்க வா. என்னடா டிவிக்கு ஆரம்பிச்சுட்டாவ. இந்த புள்ளைய போட்டு ஆளி யாருடா டான்ஸ் கூட்டி வச்சுனா நக்கி போச்சுடா நாடகம். ஏமா ஆயா எல்லாருக்கும் கொடுத்த உன் மாப்பிள்ளைக்கு கொடுக்காம வந்துட்டியாடா தங்கம். அந்த மாதிரி சோதிஷ ரூபினியா உட்காந்துருக்காரு கடலை மிட்டாய் வித்துக்கிட்டு. அவர்தான் மாப்பிள்ளை. சோதிகா ரூபமா சோதியா கொடுக்கணுமா? இல்ல 50 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாரு அவரை காணோம். அவர் போய் சேர்ந்துருப்பாரு. மாமா ஏமா அந்த உட்காந்துருக்கு பாத்துட்டே அது செவனே இருந்து இப்ப கிளப்பி விட்டுட்டேன். மறுபடியும் இன்னொரு 50 தூக்கிட்டு வரப்போ சில்லறை வைக்க போகுது. ஏங்க புனிதமான விஷயம் பண்ணிருக்கேன். என்ன டீ போட்டு கொடுத்திருக்கேன் எல்லாருக்கும். நீங்க அது சுக்குட்டியா என்னது? என்ன இவங்க போட்டு கொடுத்துட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். ஏய் நானும் சமைக்கிறது எப்படி தெரியுமா? புளி. ஓ அதுதான் நீங்க படி தெரியும் தெரியும். அப்படி என்ன சாமி வச்ச ஒரு மீன் குழம்புல போய் சேர்ந்தவனா கார்த்திகராஜா மாமா. நான் சொல்லாதீங்க நான் சூப்பரா சமைப்பேன்.
இப்ப இவங்க டீ போட்டிருக்காங்களே, ஆமா. டீ எல்லாம் எப்படி தெரியுமா போடணும்? எப்படி? ஒரு குடம் தண்ணி எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் சாணியை கரைச்சும் தலையில எடுத்து ஊத்திக்க. ஏய் பேசாத, சமையல் குறிப்பு சொல்லிக்கிட்டு சொல்லுங்க, இருக்க. சொல்லுங்க. வீடியோல நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஜூம் ஒரு குடம் பண்ணிக்க. தண்ணி ஜூம் பண்ணிக்கங்க. நல்லா ஜூம் பண்ணிக்க. இருடா, ஒரு குடம் தண்ணி எடுத்து அடுப்புல வச்சு குடத்தோட வச்சிடக்கூடாது, அதான் பாயிண்ட். குடம் உருவிரும், அதனால சில்வர் குடமா எடுத்து வைங்க. சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அதுல கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், பெப்பர் தூள், மிளகாய் தூள், நல்லா ஜூம் பண்ணிக்கனே. மூக்குப்பொடி நல்லா ஜூம் பண்ணு. மூக்குப்பொடி அதுக்கு போடக்கூடாது, ரசத்துக்கு தான் போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். இத போட்டு நல்லா கேட்டுக்கங்க. அத்தா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கங்க. ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியா? டீ போடுற தாய்மார்கள்லாம் இருந்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி டீ போடுங்க. நாளைக்கு உங்க கணவர்மார்கள்லாம் சேர்ந்து விளக்க மாத்த திருமலை பஞ்சு வச்சு போடுவாங்க. இவன் சொல்ற மாதிரி டீ போட்டீங்கன்னா அதனால நெசமா நான் செஞ்ச பாவம் என்னம்மா நீங்க ஆடுறத பார்த்தா பொம்மை படம் பாத்திருக்கீங்களா சுட்டி டிவில? ஆமா, அதுல அந்த அவ ஆற மாதிரி இந்த சோட்டா பீமன் ஆடுவாங்க. ராம பீமன் ஆடுற மாதிரி. டேய், ராம பீமன் ஆடுற மாதிரி இருக்கா? என்னது யார் சொன்ன சொல்லு சுருக்கிட்டு நடி நெஞ்சுக்குள்ள ஓடனப்பு படுக்கல கிழக்கிறாடி நலலானா இருக்கே நலலானா இருக்கே அரசு அரசு ஆடா படுத்து நடி சொன்ன சொல்லு சுருக்கிட்டு நடி நெஞ்சுக்குள்ள உம்மரசு படுக்கல கிழக்கிறாடி ஆனா இது எதை பத்திருக்கேன்னா வாட்சி ஆளை பார்த்திருக்கேன். ஒரு ரூபா காசை காணோம். ஒரு ரூபா காசை காணுமா? எதுக்குப்பா? என்ன மச்சான் கோத்தா மச்சான்? சரி விடுங்கடா. நான் உனக்காக உனக்காக பிறந்தவ, நீ எனக்காக எனக்காக வளர்ந்தவ, மாங்கல்ய தந்து நாடு மாப்பிள்ளையா வந்து மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் மனம் முடிப்பேன் விட்டு போட்டு மனம் முடிப்பேன். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி வந்து வந்து போடுது. இத மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி வந்து வந்து போடுது. போற போற நீ எப்போ வர போற அதே தட பாம்போட முத்தம் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி வந்து வந்து போடுது. என்னம்மா ரொம்ப பிடிக்கும் உனக்கு அந்த பக்கம்? எந்த பக்கம்? ஆனா உனக்கு எப்ப வேலை செய்து பத்தி அறிவு என்ன வேணா நடக்குது. நான் சந்தோஷமா இருப்பேன், உல்லாசமா இருப்பேன், என்ன வேணா நடக்குது, நான் சந்தோஷமா இருப்பேன். நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. இதுக்கு மேல ஆடணும்னா மறுபடியும் நம்ம போய் நீலகண்டன் கட்டு கட்டணும். ஆமா, அவரை கட்டி விடுதே மாவு கட்டை கட்டி அதை ஒத்து இந்த கட்டை கட்டி இது வந்துட்டு போயிடுச்சு. இட்லி கட்டை போட்டு நான் போடுவோம். அதனால நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. காய வச்சுட்டு வரேன். இங்க கொடுங்க, நான் காய வச்சு ஏமா நல்லா இருங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல் முதல் தடவை பண்ற மாதிரி தான் பண்ணுவேங்கப்பா. ஆமா, அக்காவுக்கு காதல்லாம் பிடிக்காதுடா. அப்படியா? ஏமா காதல் பிடிக்காதா? அப்ப கற்பனை மட்டும் பிடிக்குமா? ஏமா நீ என்னடா சொல்றீங்கன்னே இருக்க? நான் இல்ல ஏமா மிருதங்கறனால கொண்ட போடாம முடிய வச்சிருக்கேன்.
என்ன போடாம கொண்ட போடாமையா? நல்லா இருங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல். என்னம்மா வெக்கமா? ஆனா இருக்குது உண்மையிலே சொல்றேம்மா. என்ன நீங்க சொல்ற பார்த்தா நான் என்ன உதுத்த முடியாது. அதானே அந்த பிள்ளைய பார்த்தா லொப்பா போகுது மாதிரி செய்தாங்க. இல்லம்மா சும்மா ஐயா ரோச்சா அப்ப ரெட்டை சும்மா கஷ்டமான மூஞ்சல பிச்சாங்க வைக்காத. உண்மையிலே டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நின்னுட்டு வந்தேன்னு தெரியல. சென்னையில இருந்து கூட்டி வந்திருக்கேன். ஆயா நல்லா இருங்க, நல்லா பாருங்க. கார்த்தி ராஜாட்ட ட்ரெய்னிங். உங்களை பார்த்த உடனே காதல். காதலா? ஆமா. காதலா? காதல் பண்றேன். ஃப்ளவருக்கு லவருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? ஃப்ளவரை ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னு வைங்க வாடிரும். லவரை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டே இருந்தா ஓடிரும். சீக்கிரம் முடிச்சு வச்சிரணும். யார் கூட ஓடி போயிரும்? என்னம்மா எவன் கூட்டிட்டு போறானே தெரிய மாட்டேங்குது. என்ன பத்தவங்கலாம் போய் ஆரம்பிக்கும் போது பேரணுமோ நம்மள்ட்ட தான் சொல்றாங்க. கூட்டிட்டு போறது எவனா கூட்டிட்டு போயிடுறாங்க. அதனால நல்லா இருங்க, நல்லா பாருங்க. என்னோட காதல் எப்படி தெரியுமா? எடுத்து செப்புங்க. சில இளவீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க சில இளவீடு கட்டவா சேர்ந்து வசிக்க சன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முகத்தையும் மின்னல் அரங்கில வெட்டி விட்டு போல சொக்குகின்ற வெக்கம் அந்த மண்ண போல மறு போல அள்ளி கொடுக்க வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க தாவணி நழுவினார் இதழம் நழுவுதே அதனது உன்பிலி அழகின திருடனே தாவணி நழுவினார் இதழம் நழுவுதே அதனது உன்பிலி அழகின திருடனே ஓவியத்தை திருநரகில் ஒழித்து வைப்பதேனுமா காட்டுமலை சாரலிலே நனைய விட்டால் நாயமா ரசித்த வந்த ரசிகளில் கிளிகளை மூடாதே கிளியை மூடும் போதிலும் திறங்களால தேடாதே சேலையில வீடு கட்டவா சென்று மன்மதன் தம்பி முதல் ஒரு பார்க்கிறேன் அதனாடி வழியில் கேட்கிறேன் மன்மதன் தம்பி முதல் ஒரு பார்க்கிறேன் அதனாடி வழியில் கேட்கிறேன் புத்தகதி ஓசையவே கோயில் அணியானே செம்மிரவி ஈரவே ஈசவென்று போடுனே கால நேரம் என்பது காதலில் இல்லையா அந்த நேரத்தில் அந்த யாரும் போலையா சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜாக்கெட் போடவா தென்னிக்க முகத்தையும் இளகட்டி வென்று போக சொக்குகின்ற வைக்கம் அந்த வண்ண போல வந்து போக அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜாக்கெட் போடவா தென்னிக்க மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன்னரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன்னரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி மனமேலா Thank you.
செத்து போச்சு. நம்பியா ஒரே காதல் பண்ற ஆசை போயிரு.